வணக்கம். என்னுடைய பேர் தனலட்சுமி. மாவட்ட பயிற்றுனராக இருக்கிறேன். நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளை உள்ளூர் மயமாக்குதல். கருப்பொருள் 9. மகளிர் நேயம் கொண்ட ஒரு கிராம ஊராட்சி. மகளிர் நேரம் கொண்ட ஒரு கிராம ஊராட்சி எப்படி இருக்கணும்? கிராம அளவிலான பெண்களை ஒன்றிணைத்து முதல்ல அவங்கள ஒரு மகளிர் குழுக்களில் இணைக்கணும். இணைச்சி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு வழிவகையை செலவில்லா ஒரு நடவடிக்கை அந்த கிராம ஊராட்சி செய்யணும். செலவில்லாத நடவடிக்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா, மகளிர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்தும் கிராம ஊராட்சி செய்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஊராட்சி மன்ற தலைவரால் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஒரு கூட்டங்களை நடத்தணும். கிராம சபையில் அவங்க பெண்களை கலந்துக்க வைத்தல். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மகிழா சபையை ஏற்படுத்தணும். பெண்களை 18 வயசுக்கு மேல் உள்ள பெண்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மகிழா சபையை ஏற்படுத்தணும். மகிழா சபையை ஏற்படுத்தி அந்த மகிழா சபை கூட்டத்தில் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களையும் அந்த கூட்டத்தில் கலந்துக்க செய்தல் வேண்டும். துறை சார்ந்த அலுவலர்கள் வந்தாங்கன்னா துறை சார்ந்த ரீதியான ஒவ்வொரு மக்களுக்கும் என்னென்ன தேவை என்பதை அவங்க விரிவாக இந்த கூட்டத்தில் எடுத்துரைப்பார்கள். மூணாவது பார்த்திங்கன்னா, போக்சோ சட்டம். இந்த போக்சோ சட்டம் பார்த்திங்கன்னா 2012 கொண்டு வரப்பட்டது. இந்த போக்சோ சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் நிறைய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. அதாவது பள்ளி செல்லும் பெண்களை நிறைய ஆண்கள் டார்கெட் வச்சு அந்த பெண்களை பள்ளிக்கு செல்லாமலையும் அவங்கள பாலியல் துன்புறுத்தல் ஆக்கி அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. போக்சோ சட்டம் 2012 கொண்டு வரப்பட்டது. பெண்களுக்கான முழுக்க இந்த சட்டத்தை கொண்டு வரப்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் பெண்கள் ஒரு 1000 பெண்களில் 100 பெண்களாவது இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள். இதை தடுக்கிறதுக்காக நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சட்டத்தை கடுமையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 முதல் 7 ஆண்டு வரை இந்த சட்டத்தை அமுல்படுத்தினாங்க. யாராவது ஒரு பெண்ணை ஒரு பாலியல் துன்புறுத்தல் உண்டாக்குனாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான சட்டத்தை கொடுத்து அவங்கள 5 ஆண்டு முதல் 7 ஆண்டு வரை சிறையில் அவங்கள வைக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா, காவலன் செயலி. இந்த காவலன் செயலி எதுக்காகனா, வேலைக்கு சென்று தனியாக வரும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு செயலியாக இருக்குது. இது நிறைய பெண்களுக்கு அந்த கிராம ஊராட்சி ஒரு விழிப்புணர்வு மூலிமா காவல்துறையை அணுகி அவங்க காவல்துறை மூலிமா இந்த பெண்களுக்கு, பள்ளி செல்லும் பெண்களுக்கு, காலேஜ் போகிற பெண்களுக்கு, உள்ளூரில் இருக்கிற பெண்களுக்கு, வேலையில் இருக்கிற பெண்களுக்கு இவங்க இந்த காவலன் செயலியை ஒரு டவுன்லோட் பண்ணி கொடுத்து இது எப்படி டவுன்லோட் பண்ணணும், இது எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணணுன்றதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம அதை பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய பெண்கள் இதனால் நிறைய துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மகளிருக்கு அவசர உதவி எண்ணு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. மகளிருக்கும் பெண் குழந்தைகளுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 181 அவசர உதவி எண்ணு. இது டெல்லியில் நிர்பயா அப்படின்ற பெண்ணு பஸ்ஸில் போகும்போது 3 பேரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதுனால இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுனால இந்த அவசர உதவி எண்ணு 181 கொண்டு வந்தாங்க. சைல்டு லைனு. குழந்தைங்களுக்கு நிறைய திருமணம் நடக்குது. குழந்தை திருமணம் தடுக்கிறதுக்காக இது நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அவசர எண்ணு 1098 கொண்டு வந்தாங்க. இந்த அவசர எண்ணு நம்ம ஸ்கூலில் அவேர்னஸ் கொடுக்கலாம். இந்த 1098 இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலேஜில் போகலாம். அதுக்கப்புறமா ப்ரைமரி ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கலாம். இது முழுக்க பெண்களுக்காக, பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அவசர உதவி எண்ணு. இந்த அவசர உதவி எண்ணு எதுக்காக பார்த்திங்கன்னா, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. இன்றைக்கும் நிறைய குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த நிறைய பெண்கள் இன்னமும் சின்ன இளம் வயதிலே அவங்களுக்கு திருமணம் நடைபெறுது. அதுக்கு உடந்தையாக பெற்றோர்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி யாராவது செய்தாங்கன்னா இந்த 1098 நம்பருக்கு கால் பண்ணோம்னா யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துவாங்க. அதுக்காக இந்த 1098 அறிமுகம் செய்யணும். இதையும் நம்ம ஒரு கிராம சபை கூட்டத்தில் ஒரு செலவில்லாத நடவடிக்கை அந்த கிராம ஊராட்சி மன்ற தலைவர் நடவடிக்கை எடுக்கலாம். அதே மாதிரி விழிப்புணர்வு கொடுக்கலாம். ஸ்கூல்லையும் விழிப்புணர்வு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம். நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சொத்து இருக்கும். ஆனால் பிறந்த பொண்ணு பெண்களை அவங்க கவனிக்க மாட்டாங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் 1989 கொண்டு வந்தாங்க.
மகளிருக்காக 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு நிறைய மார்பக புற்றுநோய் வருது, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருது. இது வந்து இன்னும் மகளிர்லாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்கன்றதுனால ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து NCDன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வச்சுருக்குறாங்க. நிறைய பெண்கள் வந்து இது தெரியாமல் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதனால் பெண்களுக்கு அந்த கிராம ஊராட்சி வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போயிட்டு அவங்க வந்து செக் பண்ணிக்கலாம், அவங்க உடல்நிலையை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா VPDP, அதாவது கிராம ஊராட்சியினுடைய வளர்ச்சி திட்டத்தில் பெண்களுக்கு நிறைய பங்கு உண்டு. அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த திட்டத்தை வந்து தயார் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் தனித்தனியாக அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து கழிப்பறைகளை வந்து கட்டி கொடுக்கணும். அந்த கழிப்பறையை எப்படி பயன்படுத்தணுன்றதையும் வந்து அந்த பள்ளியில் இருக்கிறவங்க அனைவரும் வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். இது நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் வந்து விழிப்புணர்வு கொடுக்கலாம். அப்புறம் 3வது பார்த்திங்கன்னா வளரிளம் பெண்கள். ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் வளரிளம் பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய இரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க எந்த மாதிரியான ஊட்டச்சத்தான காய்கறிகளை உண்ணலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து அங்கன்வாடி டீச்சரால் வந்து வழங்கப்படுது. அவங்களுக்கு உண்டான ஆலோசனைகளும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் நாப்கின் பயன்பாடு வந்து எப்படி அவங்க பயன்படுத்தணும், மாதவிடாய் காலத்தில் தன் சுத்தம் எப்படி பேணணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. இதையும் வந்து நம்ம கிராம ஊராட்சியில் ஒரு பேரணியாவோ ஒரு விழிப்புணர்வோ ஏற்படுத்துறது இது ஒரு செலவில்லா நடவடிக்கையாக வந்து செயல்படுத்துகிறாங்க. அது இன்னும் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து ஒரு 10th படித்தா போதும், 8th படித்தா போதும், அதோட நீங்கள் நின்றுடுன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் சொல்கிறாங்க. பெண் கல்வியை வந்து இன்னும் நம்ம வந்து மேன்மைப்படுத்தணும், அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். பெண்கள் வந்து இந்த நாட்டின் கண்கள் என்பதை கூறிக்கொண்டு மகளிர் கிராம ஊராட்சி சிறப்பாக செயல்பட என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிகள்.